கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜாலக் கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 30. சங்குவின் வீட்டிற்கு அடுத்த வீட்டின் ஒரு அறையில் முஷ்டிகரம் தான் புதிதாக செய்ய உத்தேசித்திருக்கும் பெருமோசமான சதிகாரியத்தை நிறைவேற்றுவதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அறையில் உள்ள சுவர்களின் முன் கருப்பு திரைகள் விடப்பட்டிருந்தன. அந்த அறையின் ஒரு பக்கம் ஒரு சிறு மேசை இருந்தது. அதன் மேலும் கருப்பு சிலை மூடப்பட்டிருந்தது. அதன் எதிரில் ஒரு பிடில் போன்ற வாத்தியம் வைக்கப்பட்டிருந்தது. முஷ்டிகரத்தின் ஆட்களில் மிக்க நம்பிக்கையுடைய 2 பேர் மிக்க சுறுசுறுப்பாக அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் கருப்பு உடை அணிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் முஷ்டிகரம் அங்கு வந்தான். அவன் வந்ததும் அறை முழுமையும் உற்று நோக்கி 2 சீர்திருத்தங்களை செய்யும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவன் கொண்டிருந்த நோக்கத்திற்கு அவை அவசியமானவைகளாக இருந்தன. முஷ்டிகரம் கடைசியில் யாவும் திருப்திகரமாக நடந்தேறினவா என்று தலையசைத்துவிட்டு ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருந்த நெகிழி தீயின் அருகில் சென்றான். முஷ்டிகரம் தீயின் அருகில் இருந்த சுவரின் மேல் தைக்கப்பட்டிருந்த பல வகையிலுள்ள ஆணைகளில் ஒன்றை அழுத்தியதும் அங்கு அபூர்வமான மாறுதல் உண்டாகிவிட்டது. தீக்குழியின் மேல் திடீரென்று ஒரு உலோகத்தகடு அங்கு தரையில் பரப்பியிருந்த செங்கல்களின் கீழிருந்து வந்ததும் அதை அடியோடு மூடிக்கொண்டதும் அதே வேளை அந்த சுவரில் ஒரு சிறு கதவு திறந்தது. அவ்வழியாக முஷ்டிகரம் சுவரின் மறுபக்கம் இருந்த அறைக்கு சென்றான். முன்பு நாம் சங்கும் அவன் ஆட்களும் பேய் தெய்வத்திற்கு பூசை நடத்திய ஆயத்தம் செய்யும் அறை இருக்கிறது என்று கூறினோம் அல்லவா? அந்த அறைக்கும் சீனர்கள் பூசை செய்த அறைக்கும் இடையில் ஒரு சுவர் தான் இருக்கிறது. அதில் இருக்கும் கள்ள வழியைத்தான் முஷ்டிகரம் இப்பொழுது திறந்து அடுத்த அறையாகிய சீனர்கள் பூசை செய்த அறைக்குள் சென்றான். சென்றதும் அங்கிருந்த திரையை விலக்கி அதன் பக்கத்தில் இருந்த மேடை மேல் இருந்த சிங்சா என்ற விக்கிரகத்தின் பின்னால் மறைந்து நின்றான். அப்பொழுதுதான் சீனாக்காரர் பூசை முடிந்து யாவரும் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஆள் சென்றதும் சங்கு மட்டும் தனி அங்கு நின்றான். அதை கண்ட முஷ்டிகரம் தன் மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டு அவன் அருகில் சென்று வா என் கூட என்று அதிகார துணியோடு அவனை அழைத்து கொண்டு ரகசிய வழியாக தான் ஏற்பாடு செய்திருக்கும் அறைக்கு அழைத்து வந்து தன் ஏற்பாடுகளை எல்லாம் காட்டி தான் செய்ய கருதி இருக்கும் படுமோசமான விஷயத்தையும் விவரமாக அவனிடம் கூறினான். சங்கு யாவும் கேட்டு தனக்குள் உண்டான உணர்ச்சி எதுவாயினும் அதை அடக்கிக் கொண்டு முஷ்டிகரத்தின் கட்டளைகளின் படி தான் நடப்பதாக தலையை அசைத்தான். அந்த அறையில் வேலை செய்து கொண்டிருந்த முஷ்டிகரத்தின் 2 ஆட்களோடு இன்னொரு மாது இருந்தாள். அவள் நடுவயது உடையவள். அவள் கடின சித்தமுடையவள் என்பது அவள் முகத்தை கண்டாலே எவரும் எளிதில் அறிந்து கொள்ளலாம். முஷ்டிகரம் கூறியபடியே நடப்பதாக ஒப்புக்கொண்ட சங்கு அம்மாதை அழைத்து அவளிடம் சில கட்டளைகளை கூறினான். 2 நிமிடங்களில் அம்மாது முஷ்டிகரத்தின் சூழ்ச்சிப்படி சங்கு சொன்ன காரியத்தை முடிப்பதற்காக வெளியில் புறப்பட்டாள். இந்திராபாய் தன் அறையில் உட்கார்ந்து கொண்டு நடந்த சங்கதிகளை சிந்தித்துக் கொண்டே இருந்தவள் திடீரென்று எதிரில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த கிருஷ்ணராவின் புகைப்படத்தை கண்டு அதை கையில் எடுத்து உற்று நோக்கிக் கொண்டே அவன் தனக்காக பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டாள். அவன் மனப்பூர்வமாக தனக்கு துரோகம் செய்திருக்க மாட்டான் என்றும் தானே அவசரப்பட்டு அவன் வார்த்தையை நம்பாததும் அவன் சமாதானம் கூறுவதற்கு இடம் கொடாமல் பேசியதும் முட்டாள்தனம் என்று அவள் புத்தியில் பட்டது. ஆனால் அதற்குள் அவன் டெலிபோன் மூலமாக தன்னை அலட்சியம் செய்த விஷயம் நினைவிற்கு வந்துவிட்டது. அவள் மனதிற்கு அது உண்மையென்றே தோன்றியது. உடனே அவன் நம்மை வேண்டுமென்றே அவ்வாறு அகௌரவமாக நடத்தினான். அவனே முதலில் நம்மிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள மட்டும் நாம் பேசாமல் இருப்பதுதான் கௌரவம் என்று தீர்மானித்துக் கொண்டு கையில் இருந்த படத்தை மறுபடியும் சுவரில் மாட்டிவிட்டாள். அதே வினாடி அறையின் கதவு திறக்கப்பட்டதும் வேலையாளான சின்னசாமி உள்ளே வந்து, அம்மா, ஒரு மாது தங்களை காண வந்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் கொடுத்த சீட்டு என்று ஒரு சிறு கடித துண்டை அவளிடம் அளித்தான். இந்திராபாய் அதை வாங்கி வாசித்து பார்த்தாள். அதில் சத்யதேவி தீர்க்கதரிசி என்று அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதன் கீழ் கையெழுத்தால், நான் உன் தந்தையின் ஆன்மாவிடமிருந்து ஒரு சமாசாரம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்திராபாய் அதை சற்று உற்று நோக்கி சிந்தித்தாள். முன்னமே தன் தந்தை கனவில் வந்து, நீ கிருஷ்ணராவின் சகவாசத்தை விட்டுவிட்டு பெரியசாமி பிள்ளையே நம்பினால் அவன் முஷ்டிகரத்தை கட்டாயம் பிடித்து விடுவான் என்று கூறியதாக ஒரு கலவரம் அவள் மனதில் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது தன் தந்தை கூறுவதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு மிக்க ஆவல் உண்டாயிற்று. ஆகையால் அவள் சின்னசாமியை நோக்கி, நான் அம்மாதை காண்கிறேன் என்று கூறிக்கொண்டே சாதாரணமாக யாரேனும் வந்தால் கண்டு பேசும் முன் அறைக்கு அவன் கூடவே சென்றாள். அங்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் முஷ்டிகரத்தை விட்டு பிரிந்து வந்த
அக்கபடமாத இந்திராபாய் கண்டாள். இந்திராபாய் மனக்கலக்கத்தால் பேச முடியாமல் பார்வையாலேயே என்ன சங்கதி என்று கேட்பது போல நோக்கினாள். சத்யதேவி என்ற அம்மாது மிக்க பக்தி பூர்வமாக பேசுகிறவள் போல, அம்மா, கடந்த இரவு 4 சூக்கும அவஸ்தையில் இருக்கும் பொழுது நான் தந்தையின் ஆன்மாவை கண்டேன். அவர் உனக்கு ஒரு சங்கதி அனுப்பினார் என்றாள். இந்திராபாய் மிக்க அவளோடு என்ன சங்கதி கூறு என்றாள். அம்மாது, அதை கூற வேண்டுமானால் நான் மறுபடியும் சூக்குமாவஸ்தை அடைய வேண்டும். இங்கு நிம்மதியாகவும் ரகசியமாகவும் போதுமான காலம் இருக்க அவகாசம் இருந்தால் இப்பொழுதே கூறுகிறேன் என்றாள். இந்திராபாய் அப்படியே செய்கிறேன் என்று அங்கிருந்த திரைகளை எல்லாம் சரியாக மூடிவிட்டாள். அதன் பிறகு சத்யாதேவி என்ற அந்த கள்ளி நாற்காலியில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு அசைவற்று இருந்தாள். சற்று நேரம் அப்படி இருந்த பின் அவள் கண்கள் சுழன்றன, உதடுகள் துடித்தன. இந்திராபாய் அவள் அருகில் நின்று மிக்க ஆவலோடு உற்று கேட்டாள். முதலில் அம்மாது இந்திராபாய்க்கு சற்றும் விளங்காத ஏதோ சில வார்த்தைகளை புகன்றாள். அதற்குள் திரை விளக்கப்பட்டதும் ஜீவாம்பாளும் அப்பொழுதுதான் அங்கு வந்த லாயர் பெரியசாமி பிள்ளையும் உள்ளே வந்தார்கள். சந்தியாதேவி உடனே எழுந்து, நான் இங்கொன்றும் செய்ய முடியாது. நீ என்னுடைய பூசை அறைக்கு வந்தால் அங்கு எவ்வித இடைஞ்சலும் நேரிடாது என்றாள். இந்திராபாய் உள்ளே ஆட்கள் வந்து விவகாரத்தை கெடுத்து விட்டதால் கோபமடைந்தாள். ஆயினும் அதை அடக்கிக் கொண்டு, அப்படியே வருகிறேன், அச்சங்கதியை கேட்டே தீர வேண்டும் என்றாள். ஜீவாம்பாள், என்ன சமாசாரம் இது, எங்கே போக கருதுகிறாய் என்று கேட்டாள். அதன் மேல் இந்திராபாய் சத்யதேவி வந்து கூறிய சங்கதியும் பிறகு நடந்த விஷயங்களையும் கூறி அவள் வீட்டிற்கு சென்றால் தன் தகப்பனார் கூறிய சமாசாரத்தை வெளியிடுவதாக அவள் வாக்களித்தாள் என்பதையும் கூறினாள். ஜீவாம்பாள் உலக அனுபவமுடையவள். அவள் இத்தகைய விஷயங்களையெல்லாம் நம்புகிறவள் அல்ல. ஆகையால் அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று தடுத்தாள். அவள் எவ்வளவு கூறியும் இந்திராபாய் கேட்காமல் ஒரே பிடிவாதமாக தன் தந்தை அனுப்பிய சங்கதியை கேட்க வேண்டும் என்று தன் அத்தையை வேண்டிக் கொண்டாள். அந்த சமயம் பெரியசாமி பிள்ளை ஜீவாம்பாளை நோக்கி, நாம் இருவரும் கூட சென்றால் இந்திராபாய்க்கு எந்தவித கெடுதியும் நேராதென்று நினைக்கிறேன் என்றான். இவர்கள் சம்பாஷணை முழுமையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சத்யதேவி தன் தோட்களை அசைத்து, உன் சிநேகிதர்கள் உன் கூட துணையாக வருவதாயின் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றாள். இந்திராபாய் ஒரே பிடிவாதமாக இருப்பதையும் பெரியசாமி பிள்ளை கூறியதையும் கருதி ஜீவாம்பாள் முடிவில் அவ்வாறே செல்ல சம்மதித்தாள். சற்று நேரத்திற்குள் இந்திராபாய், ஜீவாம்பாள், சத்யதேவி, பெரியசாமி பிள்ளை 4வரும் இந்திராபாயின் வண்டியில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். பேய் பூசை நடக்கும் வீட்டின் பக்கத்து வீட்டை சேர்ந்த பொழுது சத்யதேவி தன்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்து இந்திராபாய் முதலியவர்களை முஷ்டிகரம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றாள். சங்கு அந்த வீட்டில் இருந்து கொண்டு சாளர் வழியாக இவர்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் வெளியில் வந்து வண்டியை விட்டு இறங்குவதைக் கண்டதும் அவன் அங்கிருந்த கருப்பு திரைக்குள் மறைந்து கொண்டான். அறைக்குள் சென்றதும் சத்யதேவி உடனே தன் காரியத்தை செய்யத் தொடங்கினாள். அந்த அறையின் ஒரு புறம் ஒரு மேசை வைக்கப்பட்டு கருப்பு சீலையால் மூடப்பட்டிருந்தது என்று கூறினோம் அல்லவா? சத்யதேவி அதன் பின் இருந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு சூக்கும அவஸ்தை அடைய முயல்பவள் போல கண்களை மூடிக்கொண்டாள். அதற்கு முன்பே சாளரங்களை திரைகளால் மூடிவிட்டாள். இந்திராபாய், ஜீவாம்பாள், பெரியசாமி 3வரும் ஒரு பக்கமாக நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அபூர்வ சம்பவத்தை மிக்க உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கும் கருப்பு திரைகள் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கின்றன. உளவறியாமல் புதிதாக அங்கு வந்து பார்ப்பவர்களுக்கு அந்த இடம் ஒருவித அச்சத்தை உண்டாக்கத்தக்கதாக இருந்தது. பின்னால் என்ன அற்புதம் நடக்குமோ என்று அங்கிருப்பவர்கள் மனம் துடிக்கிறது. திடீரென்று கருப்பு திரையின் ஓரத்தில் ஒரு அபூர்வமான முகம் தோன்றுவது போல இருந்தது. அங்கிருந்த பிடில் சட்டென்று அந்தரத்தில் செல்வது போலும், மேலும் கூரை வரையில் சென்று இறங்கி மறுபடியும் வந்தது போலும் தோன்றியது. உடனே எங்கோ ஆழத்திலிருந்து கிளம்பியது போல ஒரு சத்தம் உண்டானதும், ஓ, நான் தங்கராஜு பிள்ளையின் ஆவி. ஜீவாம்பாள் என்ற மாது வெளியில் செல்கிற வரையில் நான் ஒரு சமாசாரமும் கூற மாட்டேன் என்ற வார்த்தைகள் கேட்டன. அந்த வார்த்தைகளை கேட்கப்பட்டதும் சத்யதேவி விழித்து கொண்டவள் போலவும் வேதனைப்படுபவள் போலவும் பாசாங்கு செய்து கொண்டே, என்ன நடந்தது, என்ன நடந்தது என்று வினவினாள். இந்திராபாய் தன் தந்தையின் ஆவி கூறிய வார்த்தைகளை ஏம்பினாள். அப்படியாயின் இந்த அம்மாள் இங்கிருக்கிற வரையில் ஒன்றும் நடவாது. இவர்கள் இங்கிருப்பதால் உன் தந்தை ஒன்றும் பேசவே மாட்டாராகையால் இந்த அம்மாளை அனுப்பிவிடுவது நலமென்றாள். உயிரோடு இருக்கையில் தன்னிடம் எவ்வளவோ அன்போடு இருந்த தன் தமையன் இறந்த பின் தன்மேல் வெறுப்படைந்தார் என்றும் அவர் முன் தான் தமது புத்திரியோடு பேச விரும்பவில்லை என்றும் ஜீவாம்பாள் எவ்வாறு கருதுவாள்? ஆகையால் அம்மொழிகளை கேட்டதும் கோபமடைந்து, நான் ஒருபோதும் போக மாட்டேன், என்
தமையனாவி என் முன் பேச மறுப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை என்றாள். இந்திராபாய் என்ன வேண்டிக் கொண்டாலும் அவள் சம்மதிக்கவில்லை. கடைசியில் லாயர் பெரியசாமி பிள்ளை ஜீவாம்பாளை நோக்கி, இந்திராபாய் தன் தந்தை கூறும் சங்கதியை கேட்க மிக்க ஆவல் கொண்டிருக்கிற வரையில் நான் இங்கேயே இருந்து ஒரு கெடுதியும் நேராது பார்த்து கொள்கிறேன் என்றான். அதன் மேல் ஜீவாம்பாள் சரி, அப்படியாயின் நடக்கட்டும் என்று கூறிவிட்டு அளக்கொண்ணாத வெறுப்போடும் கோபத்தோடும் சரியல் என்று அங்கிருந்து வெளிப்பட்டதும் விவகாரம் சற்றும் சரியாக இல்லை, இதில் என்னவோ தவறு இருக்கிறது என்று அவள் புத்தியில் பட்டதாகையால் அவள் உடனே வண்டிக்காரனை நோக்கி நேராக கிருஷ்ணாராவின் ரசாயன சாலை ஓட்டும்படி கூறினாள். அன்று கிருஷ்ணராவ் வீட்டில் இல்லை, அவன் எங்கோ சென்றிருந்தான். ஜெகதீசன் கரத்தில் காயம் பட்டிருப்பதால் வீட்டிலேயே இருந்து கொண்டு அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று கதவு தட்டப்பட்டதும் ஒரு சிறுவன் வந்து ஒரு கடித உரையை அவனிடம் அளித்து விட்டு சென்றான். ஜெகதீசன் அக்கடித உரையை பிரித்து உள்ளிருக்கும் கடிதத்தை எடுத்து பார்த்தவுடனே அது கிருஷ்ணராவின் கடிதம் என கண்டு மிக்க வியப்படைந்து அதை வாசிக்கத் தொடங்கினான். அதில் நான் ஒரு சமயம் 2-3 நாட்கள் கூட வெளியில் இருக்க வேண்டியிருக்கிறது. உடனே டெலிபோன் மூலமாக இந்திராபாயை கூப்பிட்டு சத்யதேவி என்ற மாதை நம்பாமல் மிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறு என்று இருந்தது. இதை கண்டதும் ஜெகதீசன் மிக்க வியப்பும் கலவரமும் அடைந்தான். ஏனெனில் அவன் இப்படி 2-1 நாள் வெளியில் செல்கிறவன் நமக்கு ஒரு வார்த்தை கூறிவிட்டு செல்லலாகாதா என்று அவன் மனம் வருத்தமடைந்தது. கடைசியில் அவன் இருக்கட்டும், அவன் கூறியபடி இந்திராபாய்க்கு கூறி எச்சரிக்கை செய்து விடுவோம் என்று கருதி டெலிபோனின் அருகில் சென்றான். அதே நிமிடம் வெளியில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திரும்பிச் சென்று கதவை திறந்ததும் ஜீவாம்பாள் வந்திருப்பதைக் கண்டு மிக்க வியப்பும் கலவரமும் அடைந்து அவளை உள்ளே துரிதமாக அழைத்து வந்து ஆசனம் அளித்து, ஏது தனியாக வந்தது? ஏதோ உச்ச கலவரமாக இருப்பதாக தங்கள் முகத்தில் தெரிகிறதே என்றான். ஜீவாம்பாள் மிக்க கலவரத்தோடும் மனத்துடிப்போடும் கிருஷ்ணாராவ் எங்கே என்றாள். ஜெகதீசன், கிருஷ்ணாராவ் வெளியில் சென்றிருக்கிறான், 2-1 நாட்கள் வரமாட்டான் என்று தெரிகிறது. ஏதாவது அவசர காரியம் இருக்குமாயின், என்னால் செய்யக்கூடியதாயின் என்றதும் ஜீவாம்பாள் மிக்க கலவரத்தோடு சுருக்கமாக சங்கதியை கூறினாள். அதை கேட்ட ஜெகதீசன் பின்னும் கலவரமடைந்து அவள் பெயர் என்றான். ஜீவாம்பாள் உடனே சத்யதேவி என்றான். இதை கேட்டதும் ஜெகதீசனுக்கு பெரும் திகில் உண்டாகிவிட்டது. ஏனெனில் கிருஷ்ணராவ் யாரை பற்றி இந்திராபாயை எச்சரிக்கை செய்ய சொன்னானோ அந்த ஆளிடமே இந்திராபாய் சிக்கிக் கொண்டாள் என்று அவன் அறிந்து கொண்டான். அதன் மேல் கிருஷ்ணராவ் தனக்கு அனுப்பிய கடிதத்தை ஜேபியிலிருந்து எடுத்து ஜீவாம்பாள் கரத்தில் அளித்தாள். ஜீவாம்பாள் அதை வாசித்து பார்த்ததும், ஐயோ தெய்வமே, இதற்குள் என்ன ஆபத்து நேர்ந்து விட்டதோ, தயவுசெய்து சீக்கிரம் என் கூட வா என்று பிரலாபித்தாள். உடனே இருவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஜீவாம்பாள் அந்த பேய் வீட்டிலிருந்து புறப்பட்டதும் சத்யதேவி துரிதமாக மறுபடியும் சூக்கும உலகத்தின் தரிசனம் கண்டவள் போல அபிநயம் செய்ய தொடங்கினாள். உடனே பல தெய்வீக சம்பவங்கள் நேருவது போல விவகாரங்கள் நடந்தன. அபூர்வ சத்தங்கள் கிளம்பின. இந்திராபாயின் எதிரில் இருந்த மேசை சுழன்றது. அதன் மேலிருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்தன. அந்த அறையின் பல பாகங்களில் தடால் தடால் என்று பயங்கர சத்தங்கள் கிளம்பிற்று. இவை யாவும் கண்ட இந்திராபாய் மிக்க பிரமை அடைந்து விட்டாள். அவள் கூட இருந்த பெரியசாமி பிள்ளையும் அவ்வாறே புத்தி மயங்கி மிரட்சியோடு விழிப்பவன் போல காணப்பட்டான். அங்கு சரியான வெளிச்சம் இல்லாதிருந்தபடியால் ஆங்காங்கு கட்டப்பட்டிருக்கும் கம்பிகளால் இவை நிகழ்கிறவென்று இவர்கள் காண முடியவில்லை. இந்திராபாய் என்றும் மரியாதைத்தகைய கலவரத்தில் பிரம்மை அடைந்திருக்கையில் திடீரென்று இந்திராபாய் தான் கொன்றுவிட்டதாக கருதியிருக்கும் சங்கு என்ற சீனாக்காரனுடைய ஆவேசம் அந்த அறையில் தோன்றியது. இப்பொழுது அவன் முகம் மிக்க பயங்கரமான விகாரம் அடைந்திருந்தது. ஆயினும் அவன் ஆவேசமாக இருக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது. இதை கண்டதும் இந்திராபாய் மிக்க திகிலடைந்து அவயங்கள் நடுங்கிக் கொண்டு விழித்த கண் விழித்தபடி அதை நோக்கினாள். உடனே முன்போல எங்கோ ஆழத்திலிருந்து வரும் சத்தம் போன்று, நான் தங்கராஜ பிள்ளையின் ஆவி, என் புத்திரியால் கொல்லப்பட்ட சங்கின் ஆவி என் கூட இருக்கிறது. அவன் ரத்தம் பதிலுக்கு வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கத்துகிறது என்று ஒரு சப்தம் கிளம்பியது. இம்மொழிகளை கேட்டதும் இந்திராபாய் ஆவி சோர்ந்து பரிதவித்தாள். அதே நிமிடம் சங்கு என்பவனுடைய ஆவேசம் பயங்கரமான மாதிரி 2 கரங்களையும் விரித்து கொண்டு இந்திராபாயை பிடித்து அப்படியே விழுங்கிவிட வருவது போல அவளை நெருங்கி செல்லத் தொடங்கியது. அந்தோ இதை கண்ட இந்திராபாய் மிக்க ஒடுங்கி போய் கை கால்கள் அசைக்க முடியாமல் வாய் திறக்கவும் முடியாமல் மரண வேதனைக்கு சமமான வேதனை அடைந்தாள். அந்த சமயம் சத்யாதேவி சட்டென்று தன் ஜேபியிலிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து பெரியசாமியின் முகத்தை நோக்கி சுட்டாள். அதிலிருந்து குண்டுக்கு பதிலாக நீராவி போன்ற ஒருவித ஆவி குபீரென்று கிளம்பி பெரியசாமி பிள்ளையின் முகத்தில் தாக்கியது. அவன் ஸ்மரணையற்றவனாக பொத்தென்று தரையில் சாய்ந்து விட்டான். உடனே பளிச்சென்று அந்த அறையில் இருந்த தீபங்கள் ஏற்றப்பட்டன. முஷ்டிகரத்தின் ஆட்களில் பலர் அங்கு வந்தார்கள்.
தீக்குழியின் அருகிலுள்ள ரகசிய வழி சட்டென்று திறக்கப்பட்டது. பெரியசாமி பிள்ளையும் இந்திராபாயும் கட்டப்பட்டு பூஜை செய்யும் மேடைக்கு பின்னாலுள்ள அறைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து ஒரு ஆசனத்தில் கிடத்தப்பட்டார்கள். அந்த அறையில் சங்கு பூசாரி உடை அணிந்து கொண்டு நின்றிருந்தான். அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டே அறையை விட்டு சென்றான். அந்த சமயம்தான் ஜெகதீசனும் ஜீவாம்பாளும் சத்யதேவின் அறைக்கு வந்து கதவை தட்டினார்கள். உடனே அவளே வந்து கதவை திறந்தாள். அந்த இடம் காலியாக இருப்பதைக் கண்டு இருவரும் மிக்க வியப்படைந்தார்கள். ஜெகதீசன், இங்கு உன் கூட வந்த இந்திராபாய் எங்கே என்று கேட்டாள். சத்யாதேவி, இந்திராபாயும் அவள் கூட வந்த நண்பரும் சற்று நேரத்திற்கு முன்பு போய்விட்டார்களே என்றாள். அவள் வார்த்தையை நம்பாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஆகையால் இருவரும் அங்கிருந்து திரும்பினார்கள். அந்த சமயம் தீக்குழியின் அருகில் ஒரு கைக்குட்டை துண்டு இருப்பதை ஜெகதீசன் பார்த்தான். அதை எடுத்து பார்த்தால் ஒரு சமயம் ஏதேனும் உழவு அகப்படலாகும் என்று அவன் புத்திக்கு தோன்றியது. ஆகையால் திரும்பி வரும்பொழுது ஜெகதீசன் தன் கைக்குட்டையை தற்செயலாக கையிலிருந்து நழுவி விட்டது போல தோற்றப்படுமாறு அதை கீழே இருக்கும் குட்டை துண்டின் மேல் போட்டுவிட்டு சத்யாதேவிக்கு சந்தேகம் உண்டாகாத விதமாக தன் குட்டை எடுப்பவன் போல அந்த துண்டையும் சேர்த்து எடுத்து சேவையில் வைத்து கொண்டான். இப்பொழுது ஜீவாம்பாளுக்கு துரிதமாக வீட்டிற்கு சென்று இந்திராபாய் அங்கு இருக்கிறாளா என்று பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டானதால் அவள் சீக்கிரம் செல்ல துரிதப்பட்டாள். இருவரும் வண்டியில் ஏறியதும் ஜெகதீசன் தன் ஜேபில் இருக்கும் குட்டை துண்டை எடுத்து சோதித்தான். அது கசக்கப்பட்டிருந்ததோடு கிழிந்திருந்த மாதிரியால் போராட்டத்தில் கிழிந்து விட்டதென்று நன்றாக புலப்பட்டது. அதன் ஒரு மூலையில் ஈ என்ற எழுத்து சரிகையில் போடப்பட்டிருந்தது. இப்பொழுது ஐயமின்றி இந்திராபாய்க்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவள் அந்த வீட்டிலே தான் இருக்கிறாள் என்றும் ஜெகதீசனுக்கு தோன்றிவிட்டது. இவை யாவும் உணர்ந்த ஜீவாம்பாள் சொல்லனாத கலக்கமும் துயரமும் அடைந்தாள். ஜெகதீசன் சாரதியை நோக்கி, வண்டியை அதிவேகமாக 8வது வீதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு என்றான். ஜெகதீசன் நட்சத்திரம் என்ற பத்திரிகைக்கு சமாசாரம் திரட்டும் விஷயமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பலமுறை சென்றிருப்பதால் அங்கு யாவருக்கும் இவன் நல்ல அறிமுகம். அதோடு இவன் கிருஷ்ணராவின் இணைப்பிரியாத தோழன் என்றும் அவர்களுக்கு தெரியும். அங்கு சென்றதும் இன்ஸ்பெக்டரிடம் சங்கதியை கூறி உடனே 12 பேரை அனுப்ப சத்யதேவி இருக்கும் கட்டிடத்தை சூழ்ந்து கொள்ளும்படி ஏற்பாடு செய்துவிட்டு மிக்க சாமர்த்தியமானவனாக ஒருவனை சாதாரண உடையோடு கூடவே அழைத்து கொண்டு அதிவேகமாக திரும்பினார்கள். அவர்கள் அந்த வீட்டண்டை வந்ததும் கதவை தட்ட முன்போல சத்யதேவியே வந்து கதவை திறந்தாள். ஜெகதீசனும் சாதாரண உடை அணிந்த போலீஸ்காரனும் உள்ளே சென்றார்கள். இதற்கிடையில் பூசை நடக்கும் அறையில் சீனாக்காரர்கள் மறுபடியும் கும்பலாக கூடினார்கள். சங்கு நீண்ட பட்டு அங்கி அணிந்து கொண்டு விக்கிரகம் இருக்கும் மேடையின் அருகில் நின்றான். யாவரும் அவனுக்கு மிக்க தாழ்மையாக நமஸ்காரம் செய்தார்கள். முன்கூறிய அந்த வயோதிக சீனாக்காரனும் ஜபம் செய்வதை எண்ணும் சக்கரத்தோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறான். மேடை மேல் 2 சட்டிகளில் நெருப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. சங்கு ஒரு கோலால் ஒரு சட்டியை தட்டியதும் அதிலிருந்து கொண்டளவாக புகை கிளம்பியது. சங்கு சில மந்திரங்களை ஓதிய பின், இதோ நமது தெய்வமாகிய சிங்சாவுக்கு வெள்ளை நிறமுடைய மனைவி கிடைத்து விட்டாள். இப்பொழுது நாம் அவளை அவர் மனைவியாக்கிவிட்டு அவர் உலகிற்கு அனுப்பிவிட வேண்டியதே என்று யாவருக்கும் கேட்கும்படி கூறினான். பின்னால் நடக்கப் போகும் சம்பவங்களை இதை வாசிப்போருக்கு நன்கு விளங்குவதற்காக சில விஷயங்களை கூறிவிட்டு மேலே நடந்ததை இயம்புவோம். சீனாக்காரர்கள் சவத்தை நெடுநாள் அழியாமல் பதம் செய்து வைப்பதில் கை தேர்ந்தவர்கள். இப்பொழுதும் அவர்கள் இறந்தவர்களை உடனே தகனம் செய்வதில்லை. சவத்தை வீட்டில் சில நாட்கள் வைத்திருந்து தினம்தோறும் உணவுப் பொருட்களை அவற்றிற்கு நிவேதானம் செய்வார்கள். செல்வந்தர்களாயின் மாதக்கணக்காய் கூட வைத்துக் கொண்டிருப்பார்கள். கடைசியில் தகனத்திற்கு நாள் குறித்து யாவருக்கும் தெரிவித்து மிக்க ஆடம்பரத்தோடு சவத்தை மயான பூமிக்கு கொண்டு போவார்கள். ஒரு பெண்ணை தங்கள் பேய் தெய்வத்திற்கு மனைவியாக்குவது என்று இப்பேய் வணங்குவோர் செய்வது மிக்க கொடும்பாதக செயலாகும். அவர்கள் மூலிகைகளில் மிக்க தேர்ச்சி அடைந்தவர்கள். சில மூலிகைகளை தீயிலிட்டு அதிலிருந்து வரும் புகையை அந்த பெண்ணின் முகத்தில் ஏற்றினால் அவள் ஸ்மரணை இழந்து விடுவாள். பிறகு இன்னும் அவள் பிராணம் நீங்காதிருக்கும் பொழுதே அவள் தேகத்திற்கு மேல் சவத்தை பதம் செய்ய உபயோகப்படும் மருந்தை பூசி உயிரோடு அவளை சவப்பெட்டியில் வைத்து மூடி புதைத்து விடுவார்கள். அல்லது அதற்கென்றுள்ள ரகசிய நிலவரை முதலிய இடங்களில் வைத்து விடுவார்கள். அவள் தங்கள் பேய் தெய்வம் வசிக்கும் உலகத்திற்கு சென்று அங்கு அதற்கு மனைவியாக இருப்பாள் என்பது அவர்களுடைய அறிவீனமான நம்பிக்கை. சங்கு மேற்கண்டவாறு கூறியதும் அங்கிருந்தவர்களில் 2 பேருக்கு சமிகை செய்தான். அவர்கள் உடனே சென்று பக்கத்து அறையில் உள்ள இந்திராபாயை தூக்கி கொண்டு வந்தார்கள். அங்கு கொண்டு வந்த பிறகு அவளுடைய கட்டுக்கள் அறுக்கப்பட்ட பின்னும் அவளுக்கு உண்டாயிருந்த பீதியால் அவள் தப்பித்து கொண்டு போக ஒருவித முயற்சியும் செய்ய முடியாதவளாக இருந்தாள். ஆயினும் ஓடிப்போக எங்கேனும் வழி இருக்கிறதா என்று நாற்புறங்களிலும் நோக்கினாள். எங்கும் ஆட்கள் நிற்கிறார்கள். சங்கும் அவள் பார்வையால் அவள் எண்ணத்தை உணர்ந்து நகைத்தான். சங்கு அவளை மேடை அருகில் அழைத்து போய்
மேடை மேல் இருக்கும் அகோர சொரூபமான அந்த பேய் விக்கிரகத்தின் முன் முழங்காற்படியிட்டு வணங்கும்படி கூறினான். இந்திராபாய் அப்படி செய்ய மறுத்தாள். உடனே சங்கு அவள் புயத்தை கெட்டியாக பற்றி முறுக்கவே அதனால் உண்டான வேதனையை சகிக்க ஒண்ணாமல் இந்திராபாய் முழங்காற்படியிட்டு வீழ்ந்தாள். அதன் பிறகு அங்கு இருப்பவர்களை நோக்கி மந்திர ஜபம் ஜபித்து கொண்டும் மூலிகைகளை புகை போட்டுக்கொண்டும் நமது சிங்சாவிற்கு இந்த வெள்ளைப்பெண் மனைவியாக கிடைத்தாள். இவள் தேகம் பொன் தகடங்களால் மூடப்பட்டு பெட்டியில் அடக்கம் செய்யப்படும். இவள் நமது தேவன் இருக்கும் உலகிற்கு சென்று என்றென்றைக்கும் அவருடைய மனைவியரில் ஒருத்தியாக இருப்பாள் என்று இசையோடு கூறினான்.